ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட அஃபிஷியல் 6 கண்டஸ்டன்ஸோட நேம் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா நேஹா. இவங்க எல்லாரையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் டிவியில் சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தங்க தான். ஸோ அந்த சீரியல் இப்போ கம்ப்ளீட் ஆனதுனால ஸோ பிக் பாஸ்க்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் சீசன்லேயே பார்த்துருப்பீங்க, விஷாலோட சிஸ்டராக உள்ள என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ அப்போவே இவங்களை பற்றி மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா பேசுகிறாங்க, இவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க பிக் பாஸ் வந்தாங்களா எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு தெரியல. நம்ம கண்டென்ட்டை எதிர்பார்க்க முடியாது, பட் ஆனால் நல்லா கேம் விளையாடுவாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக யார் இருக்காங்க அப்படின்னா அரோரா. இவங்களை பற்றி நான் சொல்லணும்னு தேவை கிடையாது. ஸோ இவங்களை தெரியாத ஆளே யாருமே இருக்க முடியாது. ஓகேங்களா? எப்படின்னா பலூன் அக்கான் ட்ரெண்டான ஒருத்தங்க தான். ஓகேங்களா? ஸோ இவங்களும் இப்போ வந்து சீசன் 9 பிக் பாஸ்க்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு பசங்க 24 மணி நேரமும் லைவ்லேயே தான் உக்காந்துட்டு இருப்பாங்கன்ட்டு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆல்ரெடி இவங்க வெளியவே வந்துட்டு அந்தளவுக்கு ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க, ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. பட் ஆனால் பாசிட்டிவாக ஆனாங்களா நெகட்டிவாக ஆனாங்களா அந்த ஒரு விஷயத்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இவங்க எல்லாருமே உள்ளே வராங்கன்னு சொன்னோன்னே அந்தளவுக்கு வந்துட்டு யாருமே பேச கிடையாது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க உள்ளே வந்தால் ஒரு ஃபன் கேரக்டராக இருப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன உள்ளே வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம அஸ்வின் தான். இவர் தெரிஞ்சிருக்கும், குக் வித் கோமாளியில் ட்ரெண்ட் ஆகி படம் வரைக்கும் நடித்து படம் ரிலீஸ் ஆகி. ஸோ நெக்ஸ்ட்டு அவரோட ஒரு டைலாக் கூட சொல்லுவாங்கள்ல, தவளை தன் வாயாலேயே கெடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவரோட வாயாலேயே ஒரு இன்டர்வியூ மூலிமா பேசி அவரோட லைஃப்பை அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி இப்போ பண்ணி எல்லாம் மக்கள்லாம் தூக்கி போட்டு அடித்து அவர் இப்போ மூளையில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவருமே கன்ஃபார்ம் ஆகிட்டாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் லாஸ்ட்டில் வந்துட்டு அவர் ஏதோ சேலரி வந்துட்டு அதிகமாக எதிர்பார்த்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் மட்டும் இன்னும் அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா புவி அரசு. ஓகே, இவர் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு சீரியல், கொஞ்ச நாள் கிடையாது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சீரியல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அது மூலிமா ட்ரெண்டான ஒரு பர்சன் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறையா ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணிவிட்டு நிறையா வின்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவருமே உள்ளே வராருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் உள்ளே வந்தால் என்ன பண்ணுவார், கண்டென்ட் கொடுப்பாரா அப்படின்னு நம்ம கேட்டால் கண்டென்ட்லாம் நல்லா கொடுப்பாருன்னு தான் தோணுது. ஸோ நல்லா ஒரு கேமர்னு எனக்கு தெரியுது. ஸோ லாஸ்ட் சீசனில் பார்த்துருப்பீங்க, ரயான் வந்துட்டு சூப்பராக டாஸ்க்கெல்லாம் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நல்லா ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் நல்லா டஃப் கொடுப்பாருன்னு என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ உங்களோட தாட் என்னன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள் இவரை பற்றி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா விஜே சோபனா. இவங்கள தெரியாத ஆளே இருக்க மாட்டேங்க. இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்துட்டு ஆங்கரிங் பண்ணிட்டுருந்தாங்க, நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்கள இந்த டைம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ விஜய் டிவி வந்துட்டு ஏதோ எதிர்பார்க்குறாங்கன்ட்டு எனக்கு தோணுது. ஸோ எதனால் அப்படின்னா இவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னு நிறையா கான்ட்ரவர்சிலாம் வரும். ஸோ இவங்க வெளியவே வந்துட்டு அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஸோ நிறையா கான்ட்ரவர்சிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்க்கலாம், நிறையா சண்டை காட்சிகள்லாம் இருக்க போகுதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்துட்டு ஒரு டான்ஸ் ஷோவில் வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு பர்சன் தான் சிப்பு சிப்பி. ஓகேங்களா? இவங்களோட உண்மையான பேர் வந்துட்டு கிருஷ்ணா ஷில்பா. ஓகேங்களா? இவங்க வந்துட்டு இப்போ டான்ஸ் ஷோலேருந்து இப்போ நீங்கள் எல்லா சீசன்லையுமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்தும் ஒவ்வொரு பர்சன் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்துட்டு டான்ஸ் கேட்டகரியிலேருந்து வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஸோ 2 பேர் கன்ஃபார்ம் ஆகியிருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு சிப்பு சிப்பி வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நேரத்தில் என்ன நடக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யாரை வேணால் எடுப்பாங்க, அந்த பர்சன் யார் அப்படின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் கன்ஃபார்மான கண்டஸ்டன்ஸோட நேம் லிஸ்ட்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இவங்கள பற்றி உங்களோட தாட் என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்துட்டு இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்க இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பாய் கைஸ்.